வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நாம் துதித்து தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஸ்தோத்திரம் இல்லாம கண்களை மூடி வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேலே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, hallelujah. இதுவரை எங்களை பாதுகாத்த பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கண்மணி போல காத்த கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வழுவாமல் எங்களை வழி நடத்தின வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை மேன்மைப்படுத்தின மேன்மையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்தின உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திலும் 2வது வாரம் உடைய சமூகத்தில் வந்து பாடி துதித்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். வீடுகளிலோ தூரத்திலோ வெளி மாநிலங்களிலோ மாவட்டங்களிலோ வெளிநாடுகளிலோ எங்க இருந்தாலும் இதே நேரத்தில் பிள்ளைகள் நன்றாய் கரங்களை தட்டி பாடி ஆராதிக்க தேவ பிரசன்னம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இசை வாசிக்கிறபடி பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலை நேரமாய் அற்புதத்தின் நேரமாய் இந்த ஆராதனை மாறட்டும். செய்திகள் சங்கீதங்கள் எல்லாவற்றை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் கரத்துல ஒப்பு கொடுத்து எதிர்பார்க்கிறோம். மீட்பு ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே. ஹல்லேலூயா. கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதே. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையும் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே. கொடுமையும் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே. பலனும் இவ்வேளைக்கு எளியோர்க்கு தீடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் நல் நிழலுமாய். பலனும் வேளைக்கு எளியோர்க்கு தீடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் பின்னிழலுமாய். சொல்லுங்கள். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமழைத்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமழைத்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசு நல்லவர். இந்த காலையில சொல்லுங்கள், வாய்களை திறந்து சொல்லுங்கள், அவர் நல்லவர், நேசர் இல்லையே. கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்களாக மாதை வாருத்த. கல்லு முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்களாக மாதை வாருத்த. எல்லையில்லா எதி நமக்கு வந்தாலும் வல்லவரே சுத்தன் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுயன் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே.
அறிக்கை பண்ணுங்கள். வாலிபரோ சிறியவர்களோ பெரியவர் அறிக்கை பண்ணுங்கள். ஆமென். இல்லையே சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறும் நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசுவை போல் வேறொரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லை. ஒரு முறை கூட இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. அல்லேலூயா. ஒரு தெரிந்த ஒரு பாடலை பாட போகிறோம். ஆண்டவர் நல்லவர், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையினாலே. நம்மை காக்கிற ஒரு கரம் இருக்கிறது. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையினாலே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர் இடது கையின் தலையின் கீழே வலதுகரம் என்னை அணைக்கிறது. அப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தால், ஒரு பிறந்த குழந்தை அந்த கை குழந்தையாய் 1 வயதுக்குள் இருக்கிற பிள்ளை நடக்க பலன் இல்லை, தாய் இடது கையை தலையில வைத்து வலது கை வைத்து அணைக்கிறது போல கர்த்தருடைய கரம் நம்மை அணைக்கிறது. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரண்டை நெருக்கி உடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியம் எட்டாத உயரமாயிருக்கிறது என்று தேவ மனிதர் சொல்லுகிறார். ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையினாலே. சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை நம்புவே. எத்தனை பேர் அறிக்கை பண்ண போறீங்க? ஓ நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் சொல்லுங்க. நம்புவே இயேசுவை. திறமை நம்பி வைக்கப்பட்டது போதும். இயேசுவை சொந்தக்காரங்களை நம்பி வைக்கப்பட்டது போதும். நம் திறமையை நம்பி நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை நம்புவேன்னு சொல்லுங்க. என் திறமையை நம்பி நான் தலை குறிஞ்சது போதும். என் நம்பிக்கை இயேசு. நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை.
வேட்கப்பட்டு நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, இயேசுவை நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசு. சொல்லுங்க அந்த வார்த்தை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடு. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டது இல்லை. கர்த்தரை நம்புவர்கள் ஒரு நாளும் தலை குனிந்தது இல்லை. கர்த்தரை நம்பினவர்கள் பயந்தது இல்லை. கர்த்தரை நம்புவர்கள் சோர்ந்து போகிறதில்லை. காரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து அடக்கமடப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உடைய நம்பிக்கை கர்த்தராய் இருக்கட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு பாடலை பாடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னில் பெருகிறதே. புதிய ஏற்பாட்டு சவுல் ஒரு கொலைகாரனாய் கிறிஸ்தவர்களை அழிக்க புறப்பட்ட போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவரை பிரகாசித்தது. கண்கள் குருடானது, கீழே விழுந்தார். அல்லேலூயா. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சத்தத்தை கேட்ட போது இவர் கேட்கிறார், நீர் யார்? நான் இயேசுப்பா, துன்பப்படுத்துற இயேசு நான் தான்ப்பா. உடனே அவர் கேட்கிறார், அல்லேலூயா, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? அல்லேலூயா. என் சித்தத்தின்படி வாழ்ந்தது போதும், உங்க சித்தத்தின்படி வாழ்ந்தது போதும். இன்னைக்கு கேளுங்க, என்னை குறித்த முடிய சித்தம் என்ன ஆண்டவரே? ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் இன்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் ஓ என்னுள்ளம் முட்களுக்குள் மலர்கின்றதோ, மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ, மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க அந்த வார்த்தைய? என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் என் விருப்பம் இல்ல ஆண்டவரே, உங்க விருப்பம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பகதரபகாசியா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. சொல்லுங்க, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த கால நேரத்தில்? ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஒரு ஒப்பு கொடுப்போடு கூட, ஒரு ஜெபமாய் இருக்கட்டும். அது
அத்திமரம் துளிர் வீடாமல், ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், அத்திமரம் துளிர் வீடாமல், சொல்லுங்க, ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், கர்த்தருக்குள் சந்தோஷமா நித்தமும் மகிழ்ந்திருப்பே. கர்த்தருக்குள் சந்தோஷமா மகிழ்ந்திருப்பே. சொல்லுங்கள், தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பலவேறு துன்பம் வந்தாலும் கர்த்தர் அன்பை விட்டு நீங்க நிலைத்திருப்பேன். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பலவேறு துன்பம் வந்து, சொல்லுங்க, நீதிமானை அனுதினமும் சோதிக்க கர்த்தர் அன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்திருப்பே. அறிக்கை பண்ணலாமா? கர்த்தர் அன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்திருப்பே. ஆஹா அல்லேலூயா. கம் ஆன். ஆஹா அப்படி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எஸ் லார்ட். ஓ ரபா ரே ரே கே மோஷே கே ரே ரே. ஆஹா அல்லேலூயா. ஆஹா Lord, we worship you. Lord, we praise you. Emmanuel. Oh raba se ke re ke mo no no no. என்னை முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நடத்துவாரே. Hallelujah. Hallelujah. We worship you. Glory. Hallelujah. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன். ஒரு விசுவாசம் அறிக்கப்படுகிற இந்த காலை நேரத்திலே, என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் கொடுத்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரலோக வாசலே. ஆஹா அல்லேலூயா. Come on. We worship you, Lord. Lord, we praise you. Hallelujah. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நீ உயர்ந்தவர், நீ பெரியவர், நீ சிறந்தவர். ஓ ரேபோ ரபா ரேபோ. வெட்கப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் சபை பாகுபாடற்றவர். நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருப்பது இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். Receive the power of Holy Spirit. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சொல்லுங்க, சோதனையை சகிப்பவனே. ஓ ஹalleluya. ஜீவ கிரீடம் பெற்றிடுவார், ஜோதியாய் பிரகாசிப்பார். ஜீவ கிரீடம் தந்து நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார். இந்த உலகத்தோடு முடிகிற வாழ்க்கை அல்ல, ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு, கிரீடம் உண்டு. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். அப்படி பரலோக பாஷையில பலமாக தோணிக்குதே. ஹalleluya. Hallelujah.
அல்லேலூயா 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 கஷ்டம் எல்லாம் தொலைபோனா கண்ணீரும் கவலையும் நீங்கும் நாள். சொல்லுங்க, கஷ்டம் எல்லாம் தொலைபோனா கண்ணீரும் கவலையும் நீங்கும் நாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற வாயில திறந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ ஜீசஸ், ஹalleluya. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். இயேசுவை புகழுமாக துதிக்கிறே. அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாவதாக, பலவீனங்கள் வெளியேறட்டும். All disease come out the name of Jesus right now, Lord. Oh, ரிபோசேகேதரே, பலவீனங்கள் வெளியேறட்டும். அற்புதம் நடப்பதாக. Yes, Lord. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற ஆராதனை நிவர்த்தி செய்ய போகிறோம். ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுங்க பரலோக பாஷையிலே. ஆஹா அல்லேலூயா. Yes Lord. Hallelujah. Hallelujah. Jesus, we worship you, Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமானால் ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். திருச்சபைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். துன்பத்தோடும் துயரத்தோடும் சாபத்தோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கட்டாயம் அற்புதங்களை செய்கிறார். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வீடு தானே நினைச்சிடாதுங்க, ஆபீஸ் தானே நினைச்சிடாதுங்க, அல்ல நான் டிராவல்ல தானே இருக்கிறேன்னு நினைக்காதுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஓ ஹalleluya. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடும்ப சாபங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பத்துக்கு வியாதிகள் மாறட்டும், சுகம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பலகீனங்கள் மாறி பலன் வருவதாக. கர்ப்பஸ்திரியா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மாதங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியை தருவீராக. சுக பிரசவத்தை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். தம்பி தங்கச்சிமாருக்காய் ஜெபிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. திருமண வயதில் இருக்கிற தம்பி தங்கச்சிமார் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கடாட்சிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Holy Spirit.
உடபல ரிபனா ஷகடஹந்துனாதரா. ஹalleluya. எங்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துல இருக்கிற அந்த கொரோனா வியாதி முற்றிலுமாய் நீங்கட்டும். மரணங்கள் எடுக்கப்படட்டும், நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தன்னார்வ தொண்டர்களாய் ஆண்டவர் காவல்துறையிலே, தீயணைப்பு துறையிலே, மருத்துவத்துறையிலே, சுகாதாரத்துறையில தங்களை நினைத்திருக்கிற எல்லாரையும் பாதுகாப்பீராக ஆண்டவரே. சுத்தமான பாதுகாப்பு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வாதாரம் இழந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்வாதாரம் உயர்த்தப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், பட்டினி பசி இல்லாம தேசத்தை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கல்லூரிகள் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட இன்ஸ்டிடியூட்லாம் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ட்ரெயின் ஓடட்டும், பஸ் ஓடட்டும், விமானம் ஓடட்டும், நல்ல திட்டங்களை கர்த்தர் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை காப்பாத்துங்கப்பா, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் இப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா திருச்சபைகளும் டினாமினேஷன் வித்தியாசம் இல்லாம அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா திருச்சபைகளும் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக கர்த்தர் இப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கம்பீரமா சொல்ல போகிறோம். அல்லேலூயா. வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல பைபிளை திறந்து சங்கீத பகுதி வாசிக்க போகிறோம். பாஸ்டர் டேனியல் முன்னால வந்து சங்கீதத்தை வாசிப்பார்கள். வசனம் மாதிரி வசனம் வாசித்து நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு சங்கீத பகுதி மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். சங்கீதம் 34 நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 34. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமிப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ் சிறந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செயலுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவருடைய எலும்புகள் எல்லாம் அவன் காப்பாற்றுகிற அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. சங்கீத பகுதி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். I am very glad to share the word of God through the psalm. சங்கீதங்களை வாசித்து கருத்துக்களை சொல்லுகிறது பாரம்பரியம் அல்ல. It is not traditional that we say we exhort the psalm from the psalm. வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டினாலும் கீர்த்தனையினாலும் புத்தி சொல்லுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. The Bible says that exhort the people from the psalm and the songs from the psalms. இந்த சங்கீதம் தாவீது அபிமெலேக்கு முன்பதாக வேஷம் மாறி துரத்து விடப்படுகையில் பாடின சங்கீதம். This psalm, a psalm of David when he pretended madness before Abimelech, who drove him away and he departed. ஒருவேளை வாழ்க்கையில் வனாந்தரமாக இருக்கலாம். Maybe in our life it became a desert. ஒருவேளை குடும்பத்தால் கைவிடப்பட்டிருக்கலாம். Maybe we may abandoned by the family. ஆனால் நீதிமானை தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. But the Lord never forsaken the righteous. சில நேரம் சில சந்தர்ப்பங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார்.
Maybe the Lord sent some time to our life. தேவன் நமக்கு சில சந்தர்ப்பங்களை அனுமதிக்க காரணம் நம்மை உருவாக்குவதற்கு தான். The Lord allows some problem in our life because Lord wants to make us a good man. சில சந்தர்ப்பங்களை தாவீது ராஜா வாழ்க்கையில் அனுமதித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்காகத்தான். The Lord allows some problem in David's life. At the same time, the Lord allows some problem in our life because the Lord wants us to be with him. தேவன் சந்தர்ப்பங்களை அனுமதிக்க காரணம் நாம் விசுவாச வீரர்களை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The reason why God is allowing some problem in our life, the Lord wants us to be a faithful soldier of the Lord. நம்மை குறித்து ஒரு திட்டம், ஒரு எதிர்காலத்தை குறித்த திட்டம் வைத்திருக்கிறார். ஆகினாலே அந்த திட்டத்தில் நாம் நிலையாய் நிற்பதற்கென்றே தேவன் சில சந்தர்ப்பங்களை அனுமதித்து நம்மை உருவாக்குகிறார். The Lord has some purpose and the plan of our life. So Lord sent some problem in our life. சங்கீதம் அந்த சங்கீதத்தில் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. The 15th verse says like this. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. The eyes of the Lord are on the righteous. ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. The Lord has kept us as a righteous. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். Our righteous will become a dirty cloth. நம்முடைய திறமையினாலேயோ நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ நம்முடைய அறிவினாலேயோ நாம் நீதிமான்களாய் மாறிவிட முடியாது. We cannot be righteous through our talent and through our gifts. ஆனால் ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். But God has changed us as a righteous. யார் நீதிமான்? Who is righteous? ரோமர் 3:24 வாசிக்கிறோம். Romans chapter 3 verse 24 says that இலவசமாய் கிருபையினால் அவருடைய மீட்பு அல்லது ரட்சிப்பை கொண்டு கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். Being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. ரோமர் 3ஆம் அதிகாரம் 2, 5, 28, 30 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அவரை விசுவாசிப்பதனால் அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். Romans chapter 3 verse 25 says that through faith he who has faith in Jesus he is righteous. அல்லேலூயா. ரோமர் 8:30 அவர் அழைத்தார், முன்குறித்தார், பரிசுத்தப்படுத்தினார். ஆகையினால் அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். Romans 8 chapter 8 verse 30 says that he called us and he predestined us and he justified us so that we are become justified. அந்த ரோமர் 8:33 வாசிக்கிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார், ஆகினாலே அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். Romans chapter 8 verse 33 says that we elected by the Lord so that we become righteous. ரோமர் 5:29 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். Romans chapter 5 verse 29 says that we become justified by the blood of Jesus Christ. யோவான் நிருபத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. When we read the epistles of John, we read that by the blood of Jesus Christ we saved by the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. By the glory of the Lord be glorified. Amen. Praise the Lord. Praise the Lord. Amen. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5 இருந்து 9 வரை வாசிக்கும் போது Ezekiel chapter 18 verse 5 to 9 when we read, அவருடைய கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருந்தால் தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். A man walk in God's statutes, keeping his judgments faithfully. When we do like this, we become righteous. நிறைய வார்த்தைகள் சொல்ல முடியும், ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. நீதிமானாய் இருக்கும்போது மாத்திரமே கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. I can say many words, but I want to say only one verse that when we become righteous, the Lord's eyes upon us. Amen. Hallelujah. Hallelujah. ஓசியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களை அவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். Hosea chapter 14 verse 9 says that the righteous walk in the ways of the Lord. இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கும்போது என்ன நடக்கும் என்று இந்த சங்கீதத்தை முன்வைத்து சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். Today I want to speak from the psalm, when we be righteousness, what will happen in our life. தாவீது நீதிமானாய் இருந்தார், உண்மை உள்ளவராய் இருந்தார். David was the faithful man and the righteous man. தாவீது உண்மை உள்ளவராய் இருந்தார், அதனால பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார்.
The David was the righteous man, so he kept his holiness. ஆமென். தாவீது நீதிமானாய் இருந்ததனாலே ஆண்டவர் உணர்த்தின போது ஒத்துக்கொண்டார். When he was a righteous man, when God told him the sinful thing, he accepted it. தாவீது நீதிமானாய் இருந்ததனால் எல்லாரும் மறந்த போதும் கர்த்தரை சார்ந்து கொண்டார். Because he was righteous, so the people forgot him, but Lord protected him. Hallelujah. Hallelujah. முதலாவது காரியம் சங்கீதம் 1:6 முத்தான முதல் சங்கீதத்தில் 1:6 வாசிக்கிறோம், கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். The first thing I want to say that Psalm chapter 1 verse 6, the Lord knows the way of the righteous. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வழி கர்த்தருக்கு தெரியும், அவருக்கு மறைவான காரியமே இல்லை. என் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார்ங்கற அறிவு கட்டாயம் நமக்கு தேவை. Understand that the Lord knows our ways. We should know that the Lord knows all my ways. பெற்றோர் அறியாமல் இருக்கலாம், நண்பர் அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் வழியை அறிந்திருக்கிறார். Maybe parents do not our ways, but Lord knows our ways. நான் போகும் வழியை அவர் அறிவார். Where I go, God knows that way. Praise the Lord. நீதிமானாய் இருக்கும்போது வழியை அவர் அறிகிறார். The Lord knows the righteous way. அப்படினால என் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். The Lord knows my problems. என் தேவைகள் அவருக்கு தெரியும். The Lord knows my needs. என் கண்ணீர் அவருக்கு தெரியும். The Lord sees my tears. என் நிந்தை அவருக்கு தெரியும். The Lord knows my angers. என் பரியாசம் அவருக்கு தெரியும். The Lord knows my உங்களுக்கு ஒரு விசுவாசம் தேவை. You need a faith that அல்லேலூயா, கர்த்தர் என் வழியை அறிந்திருக்கிறார். God knows my ways. இரண்டாவது காரியத்தை வாசிக்கிறோம். The second thing is, அந்த வாசித்த சங்கீதத்தில் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் the psalm which we read, Psalm 34 verse 17 says, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். the righteous cry out and the Lord hears. சில நேரம் உங்கள் சத்தத்தை உங்களுக்கு நெருங்கியவர்கள் வேண்டினவர்கள் கேட்காமல் அலட்சியப்படுத்தலாம். Maybe our voice not hear to over the relation what we have. உங்க நண்பர்கள் கூட உங்க வார்த்தைகளை அலட்சியம் பண்ணலாம். Our friends disappoint our words. உங்கள் உறவினர்கள் கூட உங்களுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணலாம். Our relations not trusting our voice. ஆனா வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். But the Bible says the righteous cry out. When the righteous cry, the Lord hears. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். In this time what I want to say that Lord hears our prayer. சங்கீதம் 37:17 வாசிக்கிறோம். The third thing, Psalm 37 verse 17 says, நீதிமான்களையே கர்த்தர் தாங்குகிறார். the Lord upholds the righteous. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கும்போது என்ன நடக்கிறது? நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். When the Lord knows the ways of the righteous, or when God put his on the righteous, the Lord upholds the righteous. கடைசி வரைக்கும் தாங்குகிறவர். Until the end God upholds the righteous. முதிர் வயது வரைக்கும் தாங்குகிறவர். Until his elder age he upholds. தாங்கி தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். He upholds our life. ஆமென். Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 146:8 வாசிக்கும்போது Psalm 146:8 says, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். the Lord loves the righteous. ஏன் நம்ம நீதிமானாய் இருக்க வேண்டும்? Why we become righteous? ஏன் நீதிமானுடைய அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? Why we need to keep the righteous? நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். Because he loves the righteous. ஆபிரகாம் வாழ்க்கையில் अनेक சோதனை வந்ததுண்டு. In Abraham's life there were many problems came. நிறைய சோதனைகளை அவர் ஃபேஸ் பண்ணாரு. He faced many problems. ஆனா அவர் நீதிமானாய் இருந்தார். But he was righteous. அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் நீதிமான். When we read Bible, we read that Abraham was righteous man. 25 ஆண்டுகள் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. He had no child into 25 years. தன் தகப்பனை இழந்திருந்தார், தன் சகோதரனை இழந்திருந்தார். He lost his father and brother. புதிய இடம். It was a new place. புதிய அனுபவம். It was a new experience. எல்லாமே புதுசா இருந்துச்சு. Everything is new. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். But the
but the Bible says the Abraham who is my friend. ஆண்டவருக்கு சிநேகிதனாய் இருக்கும்போது தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். When we become a friend of the Lord, our descendants will be blessed. காரணம் வேதம் சொல்கிறது அவர் நீதிமானை சிநேகிக்கிறார். But why? Because the Bible says that the Lord loves righteous. கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார், ஆகையினாலே சத்துரு உங்களை தொட முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். The Lord loves us so that the Satan cannot touch us. ஐந்தாவது பாருங்கள், The fifth thing, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 33. நீதிமான்களின் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses the home of the just. நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. எதுக்கு தெரியுமா? அவன் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பதற்காக. The Lord blesses the home of the just when he becomes the righteous man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு ஆசீர்வாதம் உண்டு. ஒன்று உலக ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். There are two blessings. One is the worldly blessings, another one is the spiritual blessing. அல்லது உலக ஆசீர்வாதம் அல்லது பரலோக ஆசீர்வாதம். One is worldly blessings, another one is the heavenly blessing. இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord has given these two blessings into you and he blesses your home. உங்கள் வீடு நீதிமானின் வீடா இருக்குமானால், if your home like a righteous home, உங்க கூடாரம் நீதிமானின் கூடாரமா இருக்குமானால், if your home like a righteous home, உங்கள் வீட்டில் வாசஸ்தலத்தில் தேவன் தங்கி இருப்பாரானால், if God dwells in your home, உங்கள் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God blesses your home. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆறாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். The sixth thing is நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, Proverbs chapter 10 verse 3, கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விடார். the Lord will not allow the righteous soul to famish. நீதிமானுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை. The descendant of righteous never beg of any single bread. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் விடமாட்டார் நீதிமானை அவர் போஷிப்பார். Lord never allow the righteous to beg a bread. He will feed them. உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன், கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். God has make you as a righteous. நீதிமானாய் மாற்றும்போது கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. When God make us righteous, our eyes are upon us. அல்லேலூயா. Hallelujah. அப்படி நீதிமானாய் இருக்கும்போது கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Proverbs 10 verse 24. அல்லேலூயா. Hallelujah. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். The desire of the righteous will be granted. ஒருவேளை பிள்ளைகளை குறித்த விருப்பமா? Maybe you have the desire of your children. உங்கள் எதிர்காலத்தை குறித்த விருப்பமா? Maybe you have the desire of your future. கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்ய போகிறார். Lord, surely he will do as you want. சங்கீதம் 24 சொல்கிறது, கர்த்தர் மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற ஆண்டவர். Psalm chapter 20 verse 4 says that may he grant you according to your heart's desire. Hallelujah. Hallelujah. நீதிமானாய் இருப்போம். Let us be a righteous man. நீதிமானின் அனுபவத்தை விட்டு விடாதீர்கள். Do not leave the righteous experience. பெரிய பாக்கியம், இயேசு என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். It is the big blessing we have that Lord Jesus make us righteous. உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் என் மேல நோக்கமாய் இருக்கிறது. The hope which we have is the Lord's eyes are upon us. இந்த சங்கீத பகுதி மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless through this psalm. என்னை பார்க்க, என்னை கவனிக்க யாரும் இல்லை என்று எண்ணுகிறீர்களோ, உங்களை கவனிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். You may think that nobody is there to see me, nobody is there to hear me. Not like that, dear brothers and sisters. The Lord is there to see and hear your prayer. தாவீதை கவனித்து உயர்த்தின கர்த்தர், யோசேப்பை கவனித்து உயர்த்தின கர்த்தர், ஆபிரகாமை கவனித்து உயர்த்தின கர்த்தர், அவர் உங்களுடைய தேவன், அவர் உங்களை உயர்த்த போகிறார். God bless you. The Lord God, he lifted the David and he lifted Abraham, he lifted Joseph. Likewise the same God whom we worship, he will lift us. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் இன்னைக்கு வேதத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். முடிவிலே உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.
நாம் இந்த நாளில் ஆண்டுடைய நாமத்தை பாடல் மூலமாக, துதி மூலமாக, ஆராதனை மூலமாக கர்த்தரை உயர்த்த ஆண்டவர் நமக்கு வெளியேறப்பட்ட தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த கர்த்தர் திட்டவட்டமாய், தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஹalleluya. ஆண்டவரே என்னோடு கூட பேசும். ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஜீவன் இருக்கிறது. ஹalleluya. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெருகுவீராக, நான் சிறுகட்டும், உம்முடைய வார்த்தை உயர்ந்திருக்கட்டும். கிருபாகரனே, கிருபை பொருந்தின வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுவோம். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த வசனத்திலிருந்து சில வாரத்துக்கு முன்பதாக நம்முடைய போதகர் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தாங்க. 1-2 வசனத்திலிருந்து ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து, இந்த போதிலிருந்து நிழலை குறித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அந்த நாளில் வாசித்த இந்த வசனம் எனக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அதை சிந்தித்து தியானிக்க தொடங்கினேன். இன்றைக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசுவாராக. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. யோபு இந்த வார்த்தையை சொல்றாங்க. யோபுவின் நிலைமை இந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய உச்சந்தலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பற்கள், தன்னுடைய பிள்ளைகள் இழந்து போன நிலைமை, வைத்திருந்த சொத்துக்கள், சுகம், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை. தன்னுடைய 7 நண்பர்கள் வந்து பொறுமையா கொஞ்ச நாள் உட்கார்ந்து அதுக்கப்புறம் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, நாவின் சவுக்கடி அப்படின்னு சொல்லுவார் யோபு. இந்த நாவின் சவுக்கடி தன் சொந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்குது. இதை கூட தாங்க முடியாம இருக்கிறாரு. இப்போ யோபு பேசிக்கொண்டிருக்க நேரத்தில் சொல்றாரு, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. ஆங்கிலத்தில், is there not a time of hard service for a man on earth? A time of hard service. இந்த கர்த்தருடைய வார்த்தை இதுதான். A time of hard service. போராடுகிற காலம். போராடுகிற காலம் என்று சொல்லப்படும் போது ஜெபத்தில் போராடி ஜெபிப்பது அந்த போராட்டம் அல்ல. ஒருவேளை இந்த போராட்டம் வேதனைக்குரிய காலமா இருக்கலாம், குழப்பத்துக்குரிய காலமா இருக்கலாம், பாடுபடக்கூடிய காலமா இருக்கும். அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியம், ஏன் இது எனக்கு இப்படி நடக்கிறது? இது தேவன் தான் அனுமதித்தாரா? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்? ஏன் இப்படிப்பட்ட தோல்விகள்? திட்டவட்டமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். பூமியிலே போராட மனுஷனுக்கு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது அல்லவோ. ஒருவேளை வியாதி நிமித்தமாய் போராட்டங்கள் ஏற்படும், தேவைகள் நிமித்தமாய் போராட்டம் ஏற்படும், விரோதமாய் பேசுகிற நிந்தையின் வார்த்தைகள் அது நமக்கு போராட்டமாக இருக்கும். பூமியிலே எல்லா மனிதனுக்கும் போராட்ட காலம் உண்டு. போராட்டம் இல்லை, உபத்திரவம் இல்லை, பிரச்சனை இல்லை என்று சொல்லி பேசக்கூடியவர்கள் அல்ல. வேதம் கூட தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். There is a time of hard service. உபத்திரம் இருக்கிறதையா? உபத்திரம் இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனைகள் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இது போராடுகிற நேரம், குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. That is a season for to struggle, the hard service. ஒரு காலம், குறிக்கப்பட்ட காலம், போராடுகிற காலம்.
2 நபரை குறித்து தியானிக்க போகிறோம். அதுல ஒரு நபரை ஆழமாய் தியானிக்க போகிறோம். ஒன்று யோபு, இன்னொன்று ரூத். எல்லோருடைய வாழ்க்கையும் தியானித்து பார்த்தால் போராட்ட காலம் ஒன்று இருக்கிறது. ஐயோ இது சோதனை காலம் என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். சாதனைக்காய் கர்த்தர் உங்களை போதிக்கிற காலம். உங்களை சாதிக்க வைப்பதற்காக தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் போராட்ட காலத்தை வைத்திருக்கிறார். இந்த போராட்ட காலத்துல கர்த்தரை தூஷிக்கிறோமா? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எடுத்து போடுறோமா? குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலத்தில் தேவன் பேரில் விசுவாசம் இருக்கிறதா? இப்படியெல்லாம் பல சோதனைகளை கர்த்தர் நம்மிடத்தில் சோதி தருவார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயோ போராட்ட காலம் சொன்ன உடனே சோர்ந்து போயிடாதீங்க. இப்ப எங்க பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, சோசியக்காரன் போன நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு பாரு. வாசு சாஸ்திரம் எல்லாம் பார்க்கும்போது நல்ல காலம் பிறந்துச்சு. எல்லா மனிதருக்குமே காலம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய நேரத்தில் அவர் காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய காலத்தின் அளவு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எப்பவும் யோசிக்கிறது எனக்கு எப்பவுமே நல்லதா தான் நடக்கணும், எந்த சூழ்நிலையும் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்பதை தான் நாம் ஜெபிப்பதும் விசுவாசிப்பதும் ஏங்குவதும் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. குறிக்கப்பட்ட ஒரு காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை காண ஒரு கல்யாண வீட்டில் பண்ணாங்க. அந்த முதல் அற்புதம் பண்ணும்போது அங்க பாத்தீங்கன்னா திராட்சரசம் குறைவுபட தொடங்கினது, குறைவுபட்டு போச்சு. அப்போ அங்க இருக்கிறவங்களாம் போய் மரியாள் அம்மாட்ட போய் கேட்கிறாங்க, அம்மா இப்படி குறைஞ்சு போச்சு என்ன பண்றது? முக்கியமான அம்மாவா இருந்திருக்கிறாங்க அங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதைப்படி செய்யுங்க போங்கன்ட்டார். இப்ப இவங்க இயேசுட போய் நிற்கிறாங்க, இப்படி குறைவு போட்டு போச்சு என்ன பண்றது? இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா மை டைம் did not come, என் நேரம் என்ன வரல அப்படின்னு அர்த்தம். இப்படி நேரத்தை குறித்து பேசுறார். கடைசியில பாருங்க, இயேசு கிறிஸ்து பாடுபட போகிறாங்க, சிலுவையில் அறையப்பட போகிறாங்க, மரிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு சொல்ற காரியம், என் வேலை வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த பூமியில் போராடுகிறதற்கு ஒரு நேரம் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறார் பிதாவாகிய தேவன். போராடுகிற காலம் இருக்கிறது என்பதை நிதானித்து உணர்ந்தவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அதே போதனையை இந்த சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். அன்பு சபையே தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு முழுவதும் செழிப்பான காலம் மாத்திரமல்ல, கர்த்தர் உயர்வின் காலத்தை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக போராடுகிற காலம் ஒன்று இருக்கிறது. வியாதியை, நிந்தையை, அவமானத்தை சகிக்கிற காலம், போராடுகிற காலம், ஒன்று குறிக்கப்பட்ட காலம். நாம் நினைப்போம் எனக்கு உயர்வு தருவது மட்டும்தான் அவருடைய காலம், என் வாழ்க்கையை உயர்த்துவது மட்டும்தான் அவருடைய காலம் என்பதை நாம் எண்ணிக்கொள்வது உண்டு. இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தாழ்வின் காலத்தை வைத்திருக்கிறார், போராடுகிற காலத்தை வைத்திருக்கிறார், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காலத்தை வைத்திருக்கிறார், உயர்வின் காலத்தை வைத்திருக்கிறார். காலத்தை அறிந்து உணர்கிற நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். காலத்தை குறித்து வெளிப்பாடு இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குவது இல்லை. போராடுகிற காலம் இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது கவனிங்க, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. இதுல யோபு மனுஷனுக்கு என்று சொல்றாரு. அப்படி என்றால் எல்லோருக்குமே, all the human, எனக்கு மட்டுமல்ல. அவர் சொல்றாரு மனுஷனுக்கு. அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்கள் போல் இருக்கிறது அல்லவோ. அவன் நாட்கள், போராடுகிற நாட்கள் கூலிக்காரன் நாட்கள் போல் இருக்கிறது. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த போராட்ட நேரத்தில் என்ன பண்ணணும்? தேவனோடு கூட பேசுவாராக.
சில நேரம் தேவை உள்ள நேரமா இருக்கும் போராட்ட நேரத்தில், அது குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நேரம். இந்த போராட்டத்தின் நேரத்தில் நாம் மற்ற காரியத்திற்குள் போவோம் என்று சொன்னால் இந்த போராட்ட காலத்தையும் நாம் முறியடிக்க முடியாது. பல லட்சக்கணக்கான தேவையின் காலமா இருக்கும் அந்த போராட்ட காலம். அதற்கு பதிலாக நாம் லட்சக்கணக்கான கடன் வாங்கிட்டு வந்தோம்னா இந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைமை நமக்குள் ஏற்படும். யாமா போராட்ட காலம் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. யோபுடைய சில வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பதாக இன்னொரு பகுதியை பார்ப்போம். காலத்தை குறித்து தெளிவாய் சாலமோன் எழுதுகிறார் பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிக்க கவனிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. முதல் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. காலத்துக்கு முன்பதாகவே ஏன் நீங்கள் அவசரப்பட வேண்டும்? ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவில் அங்கீகாரம் பெறாது. அப்படி என்றால் ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த குறிப்பிட்ட நாளுக்குள் வர வேண்டிய ஆசீர்வாதம் முன்பதாகவே வந்தது என்று சொன்னால் அதுக்கு பேர் என்ன? குறை பிரசவம் சொல்லுவாங்க. 9வது மாசத்துல பிரசவம் வரணும். ஆனா 7 மாசத்துலயோ 8 மாசம் முன்னாடியே வந்துச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குமா? ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் அது நிரந்தரமா இருக்காதுங்க, அது குறைவுள்ளதான் இருக்கும். இன்றைக்கு நாம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய போராட்ட காலத்தில் போராட மனம் இல்லாமல் பின்பதாக வர வேண்டிய ஆசீர்வாதம் இந்த போராட்ட காலத்தில் வர வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒரு எறும்பை வச்சிருந்தானா கர்த்தர் எறும்புக்கு கூட காலத்தை வச்சிருக்கிறாருங்க. உழைக்க காலத்தை வச்சிருக்கிறாரு, அது சாகிறதுக்கும் காலத்தை வச்சிருக்கிறாரு, சேர்த்து வைப்பதற்கும் காலத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில மரங்கள், செடிகள், கொடிகள், கனி தரும் விருட்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாம்பழ சீசன், முருங்கைக்காய் சீசன். ஏன் சீசன் என்ன அர்த்தம்? அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இலை உதிர் காலம்பாங்க. எல்லா மரமும் பட்டு போனது போல இருக்கும். மரத்துக்கும் குறிக்கப்பட்ட ஒரு போராட்ட காலம் இருக்குது பாருங்க. வனாந்திர மாதிரி தெரியும் செழிப்பான பகுதியெல்லாம். அது அழிப்பதற்காக இல்ல, புதிய காரியத்தை உருவாக்குவதற்காக ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் he has made everything beautiful in its time. அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்வார். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்க கவனிங்க. 2ஆம் வசனம். பிறக்க ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு. இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு. அள ஒரு காலம் உண்டு. அள ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் என்ன பலன்? பாருங்க, இந்த காலத்தை குறித்து பேசிட்டு வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? எல்லா காலத்தை குறித்து பேசுறார். சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன்.
அடுத்த வசனம் பாருங்க, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். மனுபுத்திரர் பாடுபடும்படி. எனக்கு செய்தியுடைய தலைப்பு அது தானே, a type of hard service, குறிக்கப்பட்ட போராட்ட காலம், பாடுபடுகிற காலம். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். ஏன் இப்படிப்பட்ட நஷ்டம்? ஏன் இப்படிப்பட்ட அவமானம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஏனும் உயர்வு இல்லாமல் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்? மனுஷன் பாடுபடுகிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற காலம் இது, பாடுபடுகிற காலம். அப்ப இத்தனை வருஷமா எனக்கு பாடுபடுகிற காலமான்னு யோசிக்கலாம். இல்ல, 11ஆம் வசனம் பாருங்க, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். தேவன் தீமை செய்கிற தேவன் அல்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறாராம். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு குறிக்கப்பட்ட ஒரு போராட்ட காலம், அதையுமே என்ன சொல்றாரு பாருங்க, சகலத்தின் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறாராம். நமக்கு குறிக்கப்பட்ட போராட்ட காலம், ஆனா தேவனுடைய பார்வையில் அதுவுமே நேர்த்தியாய் செவ்வையாய் செய்கிற ஒரு நேரம். எல்லாம் கிடைக்கிறதா நேர்த்தியான நேரம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, பிள்ளைகளுக்கு திருமணம் சரியா நடக்குதுன்னா அது நேர்த்தியான நேரம் நடக்கிறோம். எல்லாம் சந்தோஷமா நடக்கிற நேரத்துல எல்லாம் என்ன நினைக்கிறோம், தேவன் நேர்த்தியா செஞ்சிட்டார். ஆனா தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம் வாழ்க்கையில போராடுகிற ஒரு காலத்தை வச்சிருக்கிறாருன்னா அதுவும் நேர்த்தியான ஒரு காலம் தேவனுடைய பார்வையில். அதே வசனத்துல இன்னொரு பகுதி சொல்லுது பாருங்க, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார், ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஆதி முதல், இஸ் a beginning and end. ஆதியிலே அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. பாத்தீங்களா நேரத்தை? பாத்தீங்களா, அவருக்கு நேரம் இருக்குதுங்க. அவரே ஆரம்பம், அவரே முடிவு. அவருமே நேரத்துல செய்யறார். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். நமக்கு தெரியாது, ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க முடியாது. இது எந்த நேரம், எந்த காலம். சோசிகாரனா சொல்ல முடியாது. நீங்க சோசிகாரன் தேடி போகலாம், தேவனுடைய நேரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பல அனுபவம் நிறைந்தவர்கள் நீங்கள் தேடி போகலாம், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற குறிக்கப்பட்ட நேரத்தை தேட முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் உங்களுடைய காலத்தை அறிந்திருக்கிறார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செய்திக்குள் வர விரும்புகிறேன். யோபு சாதாரணமான ஆள் இல்லைங்க. யோபு யார் என்று சொல்லி 29ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் யோபு யார். யோபு 29ஆம் அதிகாரத்தை பாருங்க, வாசிங்க. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, அவர் தெளிவா சொல்றாரு. ஒரு காலத்தை பத்தி சொல்றாரு, போராட்ட காலத்தை குறித்து சொல்றாரு. சென்று போன மாதங்களில், சில மாதங்களில் அவருடைய வாழ்க்கையில் போராட்டமான காலம். தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும், அந்த போராட்ட நாட்களும் தேவன் காப்பாற்றி வந்தாராம். இப்பொழுது இருந்தால் நலமா இருக்குமே. பாருங்க, இப்போது காலத்தை குறித்து சொல்றார். இந்த பகுதி நீங்க வாசிங்கன்னா அவர் யார் என்று சொல்லி நிறைய பார்க்க முடியும். தோத்திரம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்க, நான் பட்டண வீதியில் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் ஆசனம் போடும்போது, அவங்க பாருங்க பட்டணத்து வெளியில ஆசனம் போட்டு யோபு உட்கார வைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆளு. அதுக்கப்புறம் அடுத்த வசனம், வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். யோபு பார்த்து முதியவங்க எழுந்து நிற்பாங்களா, வாலிபர் ஓடிடுவாங்களாம். எவ்வளவு கனத்துக்குரிய ஆளா இருந்திருக்கிறார் பாருங்க யோபு. பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி, அடுத்த வசனம், பிரபுக்கள் பேச நிறுத்திடுவாங்களா. அப்ப எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. கையினால் தன் வாயை பொத்திக் கொள்வார்கள், பெரியோரின் சத்தம் அடக்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடி ஒட்டி கொள்ளும். இப்படி யோபு யார் என்று சொல்லி இந்த 29 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஐயோ பயங்கர ஒரு பெரிய ஆளா தெரியும் இந்த அதிகாரம் முழுவதும்.
ஆனா யோபுன்னு சொல்லி பார்க்கும்போது அவ்வளவு பயங்கர பிரச்சனைக்குரிய ஆளு, வியாதிப்பட்ட ஆளுன்னு தான் நமக்கு அதிகமா தெரிகிறது. யோபுடைய வாழ்க்கையில் குறிக்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. கூலிக்காரருடைய நாட்கள். கூலிக்காரருடைய நாட்கள்னா மாச சம்பளம் வாங்குறவர்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் சாப்பாடுக்காக கடினமாய் உழைத்து வேர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்காக கஷ்டப்பட்டு வருகிறவன் தான் கூலிக்காரனுடைய நாட்கள் போல். யோசிக்கல, நல்லா படிச்சிருக்கிறேனே, என்னுடைய வேலைகள் பெரிய வேலை போன்று தெரிகிறது, பெரிய குடும்பம் தான், ஆனால் ஒரு கூலிக்காரனுடைய நாட்கள் போல் இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆம், இது உண்மைதான். தேவனுடைய குறிக்கப்பட்ட காலம் போராட்ட காலமா இருந்தால் கூலிக்காரனின் நாட்கள் போலத்தான் உங்கள் நாட்கள் செல்லும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகரை குறித்து பார்க்க முடியும். இயேசு சொல்றாங்க, பேதுருவை பார்த்து, யோவானை பார்த்து, யாக்கோவை பார்த்து, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. இயேசு சொன்னா, ஜீசஸ் செட், awake and pray. நீங்க வந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? சோதனை காலம் ஒன்று இயேசுவுக்கு இருந்தது. இந்த சோதனை காலத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு, பலன் வருவதற்கு அவர் முன்பதாகவே ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஐயா அம்மா, சோதனை காலம் ஒன்று இருக்கிறது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அப்படி என்றால் சோதனை ஒன்று இருக்குது. பேதுரு, சோதனை ஒன்று இருக்குது. யோவானே, சோதனை ஒன்று இருக்குது. இந்த போராட்ட காலத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. யாபேஸ் ஜெபிக்கும் போது, யாபேஸ் பெயருடைய அர்த்தம் சோரோ, துக்கம் என்று சொல்லி பெயர் வைத்திருந்தாங்க தாய். துக்கம் துக்கம் எங்க போனாலும் பொதுவாய் பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முதல் பரிசு, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? கன்சீவான முதல்ல அவங்க போட்டுருவாங்க பெயர், நேம். ஆண் குழந்தை பிறந்தா இந்த பெயர், பெண் குழந்தை பிறந்தா இந்த பெயர், அப்படி ஒரு பட்டியல் எடுத்து வச்சிருப்பாங்க. தன் சொந்த பெற்றோர் அவனுக்கு கொடுத்த பெயர் துக்கம். ஜெபம் பண்றாரு, உம்முடைய கரம் என்னோடு இருந்து எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலை காத்தரலும். அப்படி என்றால் யாபேஸ் ஜெபத்தில் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? என் எல்லையை பெரிதாக்கும், enlarge my territory. எல்லை பெருசாக பெருசாக தீங்கு வரும்னு அர்த்தம். அது போராட்ட காலம். அந்த நேரத்தில் யாபேஸ் ஜெபம் பண்றாங்க, தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தரலும். குறிக்கப்பட்ட போராட்ட காலம் யாபேஸ் இருந்தது. தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தார். மோசேவுடைய உயருக்கு முன்பதாக 15 ஆண்டு அரண்மனையில் இருந்தார். 15 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்தார். குறிக்கப்பட்ட போராட்ட காலம். ஏங்கிக் கொண்டிருக்கலாம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது? குறிக்கப்பட்ட போராட்ட காலத்துக்கு பின்பதாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவநாமத்து மகிமை உண்டாகட்டும். யோபுடைய காலம் என்ன? அவர் குறிக்கப்பட்ட போராட்ட காலம் என்ன தெரியுமா? டைம் ஆஃப் டெத். டைம் ஆஃப் டெத். குடும்பத்தில் மரணத்தின் நேரம். சொந்த பிள்ளைகள் மரித்து போறாங்க. வச்சிருந்த ஆடு மாடு எல்லாம் மரித்து, மிருக ஜீவன்கள் மரித்து போகிறது. மரணம் மரணம் மரணம். மனைவி சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும் ஐயா. டெத், டைம் ஆஃப் டெத். தாவீது சொல்றாரு, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் மரணம் போன்ற ஒரு சூழ்நிலைமை, மரித்தது போன்ற ஒரு நிலைமை. குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் மரணம் ஏற்பட்டிருந்தது யோபுவுக்கு. இன்னொன்று, டிசீஸ், டைம் ஆஃப் டிசீஸ், வியாதியின் நேரம். யோபு நல்ல பரிசுத்தவான். ஆண்டவர் கூட சாட்சி சொல்றாரு. பிசாசு சொல்றான்,
உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். இப்படிப்பட்ட பரிசுத்தவானுக்கு அடுத்தது ஒரு நேரம் ஏற்படுகிறது, வியாதியின் நேரம். தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. இந்த போராட்ட காலத்தை குறித்து சபிக்க வேண்டாம், தேவனை தூஷிக்க வேண்டாம், நல்லதுதான். யோபு பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தேவ சமூகத்தில் போய் 3 விஷயம் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்க. உடனே சுகம் வரலங்க, உடனே அற்புதம் நடக்கல. தேவன் வார்த்தை அனுப்பினார். பவுலுக்கு போராட்ட காலம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. வார்த்தை அனுப்பினார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும். அந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்துக்குள் போனதுனால தான் சொல்றாரு, தன்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஹalleluya. டைம் ஆஃப் டவுட், சந்தேகத்தின் காலம். யோபுக்குள்ள பல சந்தேகம் வந்துச்சு. காரணம், அவனுடைய நண்பர்கள் வந்து பேசுறாங்க. முதல்ல மனைவி சொல்லும் போது, போமா ஆண்டவர்ட்ட நன்மை பற்றி நாம் தீமை பெற வேண்டுமோன்னு சொன்னாரு. ஆனா தன்னுடைய நண்பர்கள் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே சந்தேகம் வந்துச்சு. ஐயோ, அவன் சொல்றாங்க, நீ மற்றவனுக்கெல்லாம் புத்தி சொல்லி வந்தாயா, உன்னுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறாங்க. டைம் ஆஃப் டவுட். பல காரியங்கள் பேசும்போது நம்முடைய பிரச்சனை நேரத்தில், சோதனை நேரத்தில், போராட்ட காலத்தில் மனிதர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் ஆண்டவரை சந்தேகப்படத்தக்க அளவிற்கு வைக்கும். சந்தேகப்படுத்தக்கூடிய நேரம். மூன்றாவது, நான்காவது, முதலாவது டைம் ஆஃப் டெத், டைம் ஆஃப் டிசீஸ், டைம் ஆஃப் டவுட். நான்காவதாக டைம் ஆஃப் டெஸ்பரேஷன். விரக்தி அடைஞ்சிட்டாரு. விரக்தி அடைஞ்சு சொல்றாரு, என் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. மன வியாகுலம், விரக்தி அடைஞ்சு போய் இதோட கதை பார்க்கல, செத்துறது நல்லது அல்லவா அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலம் யோபுக்கு ஏற்பட்டது. அஞ்சாவது, டைம் ஆஃப் டிப்ரஷன், மன அழுத்தம். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு. மன சோர்வு, மன அழுத்தம். ஹalleluya. உடைந்து விட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். தேவனுடைய கரத்திலிருந்து விலகி போன காலம் அல்ல. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கக்கூடிய நாட்கள். அவருடைய பலத்த கரத்தில் இருந்தாலும் மண்ணை பிசைவது போல், திரிகையில வைத்து சுத்துவது போல், இன்னும் கர்த்தருடைய கரத்தில் தான் உங்களை சுத்தி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே டைம் ஆஃப் டெலிவரன்ஸ், ஒரு விடுதலையின் காலம். டைம் ஆஃப் டிலைட், ஒரு ஆனந்தத்தின் காலம். டைம் ஆஃப் ரிசீவிங் டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். கடைசியில் யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெறுகிற காலம் யோபுவுடைய காலம். வாசிங்க யோபு 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. யோபு 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்குது. பாருங்க, காலம் குறிக்கப்பட்டிருக்கிறதையால். ஹalleluya. அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. மாத கணக்கா பிரச்சனை அப்படி நீடித்திருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. நான் நம்புவது அப்படித்தான். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன அந்த போராட்டத்திலே தான் நான் இருப்பேன் என்று சொல்ல முடியாத சில குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். Since his days are determined, the number of his months is with you. You have appointed his limits so that he cannot pass. 14ஆம் வசனம் பாருங்க. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம். Hallelujah. If a man dies, shall he live again? All the days of my whole service I will wait till my change come. குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம்.
ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? சுத்த பொன்னாய் விளங்க வைப்பதற்காக குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலத்தில் பொன்னை புடமிடுவது போல் புடமிடலாம். பொன்னை புடமிடுவது போல் புடமிடுகிறது. புடமிடுகிற காலம். புடமிட்டது பின்பதாக சுத்த பொன்னா விளங்குவேன்னு சொல்றாருங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எனக்கு நேரம் சரியில்லை, சகுனம் சரியில்லைன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்க. இதுவும் தேவனுடைய காலம் அல்லவோ? If there is no crucifixion, there is no resurrection. சிலுவை பாடு என்கிற பிரச்சனை இல்லாமல் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு சந்தோஷம் இல்லை. உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு பேரானந்தம் வேணும்னா முன்பதாக சிலுவை பாட இயேசு சகித்திருக்க வேண்டும். அவர் சகித்தார். Hallelujah. If there is no struggle, there is no progress. நமக்கு சோதனை இல்லாம உயர்வு இல்லை. சோதனை காலம் இருக்கிறது. பிரச்சனையின் காலம் இருக்கிறது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். வெளிப்படுத்த விசேஷத்தையும் மானுடைய வருகை குறித்தும் பரலோகத்தை குறித்து நரகத்தை குறித்து கடைசி கால சம்பவத்தை குறித்து யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். எழுத காரணம் என்ன தெரியுமா? பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்ட அந்த நேரம் யோவானுக்கு போராட்ட காலம். தேவன் குறிப்பிட்ட போராட்ட காலம். யோசேப்பு குறித்து நமக்கு தெரியுங்க. 106ஆம் சங்கீதத்தில் தெளிவான ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப் மேல கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும், தீர்க்க தரிசன வாக்கு தத்தம் அவன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருந்த குறிப்பிட்ட உயர்வு நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. யோசேப்புடைய வாழ்க்கையில் குளிர் தூக்கி போட்டது, விற்கப்பட்டது, குற்றம் சாட்டப்பட்டது எல்லாம் என்ன தெரியுமா? குறிப்பிட்ட போராட்டத்தின் காலம் யோசேப்புக்குள் இருந்தது. இந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உயர்வை அடைய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படி என்றால் இன்னும் உயர்வுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற காலம் ஒன்று இருக்கிறது. ஓட வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. சோர்ந்து போய் இருக்கிறாயே எலியாவே. அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆகாப்புக்கு முன் ஓடினான். முன்னாடி ஓடுறவன் வின் பண்றவங்க. ஓட்டப்பந்தயத்துல முன் ஓடினான் போட்டிருக்கும். ஆகாப் ரதத்துல ஓடுறாரு. அதுக்கு பிறகு மேல ஓடி போய் நிற்கிறாரு. ஓட்டப்பந்தயத்துல வெற்றி பெற்றது மாதிரி அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம், மன அழுத்தம், சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே உயிரை எடுத்துக்கொள்ளும். குறிக்கப்பட்ட காலத்தில், போராட்ட காலத்தில் தேவனுடைய கரத்துல போய் விழுந்தார். ஆண்டவரே போதும் கர்த்தாவே. அநேகர் இந்த போராட்ட காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தாமா செத்துருவாங்க. சூசைட், தற்கொலை, அது ஒரு ஆவிங்க, பிசாசுடைய ஆவி. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் தயவாய் நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருங்க. தேவன் வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டார். ஆண்டவர் பாருங்க, எலியாவுக்கு சாவே கொடுக்கல. கர்த்தருடைய நேரத்தை பாத்தீங்களா? இதுவரைக்கும் எலியா சாகல. சாகணும்னு கேட்டவர் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், சுழல் காற்றை எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் சொல்றார் ஆண்டவர், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இதுக்கு பின்னாடி ராஜாக்கள் அபிஷேகம் பண்றார், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்றார். தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்பதாக போராட்ட காலத்தில் என்ன பண்ணுகிறோம்? ஹல்லேலூயா. அருமையான சின்ன சம்பவம் உண்டு. ஒரு சின்ன பையன் வீட்டுல ஈச்சர் சரிஞ்சு ஹாயா உட்கார்ந்து இருக்கிறான். உங்க தாத்தா சொல்றாரு, என்ன தம்பி, ஏன்பா பேராண்டி ஈச்சர்ல உட்காந்து கால் ஆட்டிட்டு இருக்கிற? அது நல்ல வயசானதுக்கு அப்புறம் நீ படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு பெரிய ஆளாகி மேரேஜ் பண்ணி அப்புறம் வேலைக்கு போய் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஈச்சர்ல உட்காந்து கால் ஆட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கிறார். என் பேரன் இப்போ எல்லாம் பசங்க எல்லாமே நல்ல பயங்கர சூட்டிப்பு. என்ன பேசினாலும் உடனே டக்குன்னு எதிர்ப்பா பேசிடுவாங்க. தாத்தா கேட்குறான், தாத்தா படிச்சா என்ன பண்ணும்? படிச்சா நல்ல வேலை கிடைக்கும்.
நல்ல வேலை கிடைச்சா தாத்தா சொன்னார் நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைச்சா ஐயா சொத்துக்கள் வாங்கலாம், பெரிய வீடு கட்டலாம். அப்புறம் பெரிய வீடு கட்டினா நல்ல கல்யாணம் பண்ணலாம். அப்புறம் நல்ல வேலையில இருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் ரிட்டையர்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஈச்சர்ல உட்காரணும். சின்ன பையன் சொன்னானா அதான் நான் இப்பவுமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே கடைசி வரைக்கும் ஈச்சர்ல உட்கார்ந்து இருந்தா நிலம் என்னங்க ஆகும்? வீடு கட்ட முடியுமா? படிக்க முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? நல்ல காரியம் நடக்குமா? இல்லைங்க. குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலத்தை கடந்தால் தெரியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு நபரை குறித்து நாங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை. 3 அதிகாரத்திலிருந்து 4 அதிகாரம் இருக்கிறது. இதுல 3 அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியை கற்றுக்கொள்கிறோம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம். அதில் முதல் வசனம் நமக்கு தெரியும். முதல் பகுதி ரூத்துடைய சரித்திர புஸ்தகத்தில் பெத்லெஹேம்ல பஞ்சம் உண்டாகிட்டு, யூதாவுல பெத்லெஹேம்ல பஞ்சம் உண்டானதுக்கு அப்புறம் எலிமெலேக் நகோமி என்ன பண்றாங்க? அவங்க மோவாப் தேசத்துக்கு போறாங்க. மக்லோன் கிளியோன் 2 பசங்க மோவாப் தேசத்துல போய் குடியிருந்தாங்க. மக்லோன் கிளியோனுடைய 2 பசங்களுக்கும் அங்க திருமணம் பண்ணாங்க. ரூத், ஓர்பால். மோவாப் தேசம் ஒரு அருவருக்கப்பட்ட தேசம். 10 ஆண்டுகள் அங்க தங்கி இருந்தார்கள், குடியிருந்தாங்க. காரணம், யூதாவில் உள்ள பெத்லெஹேமில் அப்பம் இல்லை, பஞ்சம். ஒரு போராட்ட காலம், குறிக்கப்பட்ட போராட்ட காலம். பஞ்ச காலத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவங்க பின்னிட்டு ஓடி வந்தார்கள். ஹல்லேலூயா. ஏங்க நல்ல தேவ பக்தி உள்ளவர் தான். எலிமெலேக் என்று சொன்னால் என் தேவன் ஒரு ராஜான்னு அர்த்தம். ஆனா பெத்லெஹேம்ல அவங்க மட்டுமா வந்தாங்க? மத்த எல்லாம் இருந்தாங்க. இந்த ஒரு குடும்பத்தை குறித்து இங்க போட்டிருக்குது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியான 3 மரணங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டது. டைம் ஆஃப் டெத். கர்த்தர் விரும்புகிறவர்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்குறித்த காரியத்தை செய்கிறார். அதே நேரத்தில் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தோமானால் பிசாசுடைய போராட்டம் நிறைய இடத்துல இருக்குது. அந்த போராட்டத்தையும் தேவனுடைய போராட்டத்தையும் சம்பந்தமா நம்ம இணைக்க முடியாது. நம்முடைய பின்மாற்றத்தினால வந்திருக்கிற பிரச்சனைகள் உண்டு. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் எலிமெலேக் இறந்து போகிறார். நகோமி விதவையாக்கப்படுறாங்க. ஒரு மரணம் ஏற்பட்டு போச்சுங்க. 2வது ஒரு மரணம், கிலியோன் இறந்து போறார். 3வது ஒரு மரணம், மக்லோன் இறந்து போறார். 3 ஆண் மக்கள் குடும்பத்தில் மரித்து போய்விட்டார்கள். குறிக்கப்பட்ட ஒரு போராட்ட காலத்தில் மரணம் ஏற்பட்டது. மரணம் மரணம் 3 பேரும் விதவை. எந்த ஒரு எதிர்காலம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை. குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் அவங்க என்னத்தை நடந்துச்சு? முதல் காரியம், முதல் அதிகாரத்தில் டைம் ஆஃப் வீப்பிங். சில குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலத்தில் நம் வாழ்க்கை கண்ணீரின் நேரமாயிருக்கும், அழுகையின் நேரமாயிருக்கும். அழுகையின் நேரம். ஹல்லேலூயா. வசனம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது. மரணம் ஏற்பட்ட போது அழாமல் இருந்த ஒரு நபரும் இல்லை. மரணம் எல்லோரையும் அழ வைக்கும் தான், உண்மைதான். இப்ப 3 பேர் விதவையாக்கப்பட்டாங்க. சொந்தங்கள் அங்க இல்லை, சொத்துக்கள் அங்க இல்லை. 3 பேரும் விதவையாக்கப்பட்டு சரித்திரத்திற்குள்ள ஆனார்கள். ஆனால் அடுத்த செய்தி வருது, பெத்லெஹேமில், யூதாவுல பெத்லெஹேமில் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டாங்க.
ஏங்க குறிக்கப்பட்ட ஒரு போராட்ட காலம் பஞ்சகாலத்துல ஒரு தேசத்துல அனுப்புனாருன்னா அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பதாக ஏன் அந்த தேசத்தில் அப்பத்தை கொடுக்கிற காலத்தை வைக்க மாட்டாரா? அதான் பார்க்கிறோம். அம்மா சொல்றாங்க, தம்முடைய ஜனத்தை சந்தித்து, கர்த்தருடைய ஜனம் பெத்லகேமில் இருந்தது, யூதாவுல பெத்லகேமில் ஆகாரம் கொடுக்கிற காலம். ஆனா அங்கே ஆகாரம் கொடுக்கிற காலத்தில் இங்கே அழுகையின் காலம் நடக்கிறது. 14ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். They were weeping and they were crying a lot. They make lot of voice. அழுறாங்க சத்தமிட்டு அழுகையின் காலம். ஒருவேளை உடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்தவர்கள் வந்து பல காரியத்து நிமித்தமாய் அழுது கொண்டே இருக்கலாம். கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை. ராத்திரியினுடைய கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கண்ணீரின் காலம். ஒரு பல் முத்தமிட்டு போயிட்டாங்க. அந்த சம்பவத்தை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி அழுதுருப்பாங்க பாருங்க. தார தாரையா கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட மரணத்தின் நேரம், முதல் அதிகாரம் அழுகையின் நேரம். இந்த அழுகை நேரத்தில் ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, அருவருக்கப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்தவள், அருவருக்கப்பட்ட தேசத்தை சார்ந்தவள். பெத்லகேம் குறித்து தெரியாது, யூதாவை குறித்து தெரியாது. யூதா என்றால் துதி என்ற அர்த்தம், பெத்லகேம் என்று சொன்ன அப்பத்தின் வீடு என்று சொல்லி அர்த்தம். துதிக்கும் அப்பத்தின் வீட்டுக்கும் பின்பதாக திரும்பி வருவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க அழுகையின் நேரத்தில். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் போராட்ட நேரத்தில் அழுகை நேரமா இருக்கலாம். இந்த அழுகை நேரத்தில் நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் அந்த எடுத்தாங்க. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத் clung to her, பற்றி கொண்டாள். she night with her. நீங்கள் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காரணம் உண்டு. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சொன்னாங்க, உன் தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன் கர்த்தர் என் கர்த்தர். என்றைக்கு இந்த வார்த்தை அறிக்கை பண்ணாலோ கர்த்தர் அந்த வார்த்தை அங்கீகரித்தார். அழுகையின் நேரத்தில் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம். நகோமி சொல்றாங்க கீழே 20ஆம் வசனம், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்க, சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இப்போ எல்லா நேரமும் செழிப்பா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ஒரே இனிப்பா இருந்தா எப்படிங்க? அறுசுவை உணவு உண்டு. சர்வ வல்லவர் கசப்பை கட்டளையிட்டார். போராடு கர்த்தர் குறிக்கப்பட்ட சில காலத்தில் கசப்பு மாதிரி இருக்கும், நல்லதுக்காக. அடுத்தது வெறுமை. நிறைவுள்ளவனா போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். நான் இதை யோசித்து கொண்டு வந்தது, இதை ஆண்டவரை குற்றப்படுத்தி தான் பேசுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த நேரத்தை குறித்து தியானிக்கும் போது, குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் தேவன் கசப்பு அனுப்பினார். ஏன் தெரியுமா? திருத்துவதற்காக. தேவன் வெறுமையை அனுப்பினார். அது மட்டும் பாருங்க, அது இல்லாம கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். அதுக்கப்புறம் சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்த இருக்கையில், bitter, I testified, empty and afflicted. குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் தேவனை மறந்துடாதீங்க. யூதா இருக்கிறது, பெத்லகேம் இருக்கிறது, யூதா இருக்கிறது. God is asking you to come back to Judah. கர்த்தர் உங்களை திரும்ப யூதாவுக்கு புறப்படும்படி கர்த்தர் செய்கிறார். ஒரு நாள் யூதாவிலும் குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதே யூதாவில் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற காலம் இருக்கிறது. இப்போ திரும்ப யூதாவுக்கு வந்தாங்க, பெத்லகேமுக்கு. எல்லோரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அறுவடையின் காலத்துல வந்தாங்க. ஆனா ரொம்ப தரித்திரத்துல மாட்டினது யார் தெரியுமா? இந்த குடும்பம். ரூத், நகோமி 2 பேரும் வந்தாங்க. முதல் காரியம் a time of weeping. அழுகையின் காலம். அழுகையின் காலம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. Everybody encountered that period of weeping. கண்ணீரின் பாதையை உருவ கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. நம்முடைய நல்லதற்காக
உயர்வுக்காக தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ரெண்டாவது, ஹல்லேலூயா, 2 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் வேகமா சொல்றேன், a time of working. போராட்ட நேரத்தில் ஒரு கூலிக்காரனுடைய நாள் போல என்று சொல்லி யோபு சொல்றார். போராட்ட காலத்தில் கண்ணீரின் நாட்கள் போல் இருக்கும், போராட்ட காலத்தில் கூலிக்காரனை போல் வேலை செய்ய வேண்டிய இருக்கும். அநேகரோடு பார்த்துருக்கிறோம், செழிப்பா இருந்த அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், ஆனா இப்பொழுது ஒவ்வொரு நாளும் சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை போல் இருக்கிறது. தன் பிள்ளைகளை சம்பாதித்தாலும் இன்றைக்கு நாங்கள் தான் இன்னும் சின்ன கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைகளை செய்து இன்னைக்கு ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்கிற நிலைமை இருக்கிறது. கூலிக்காரனுடைய நாட்களை போல. இதுல சில வசனங்களை பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனம், அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். கதிர்களை பொறுக்கிற நிலைமை இப்பொழுது. யார்கிட்டையும் போய் கையேந்தல, ஆனா கை நீட்டி பொறுக்குகிறாள். கஷ்டப்படுகிற நேரத்தில், தேவையான நேரத்தில் நாம் உடனே முடிபிடிப்பது என்ன தெரியுமா? மற்றொரு போய் கை ஏந்துவோம், கை ஏந்துவோம். நாம் கை ஏந்துகிறவளாய் ஒருபோதும் மாறாமல் கை நீட்டுகிறவளாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு முடிவெடுத்துக் கொள்வோம். தேசம் முழுவதும் செழிப்பு என்பது தெரியும், ஆனால் நகோமி குடும்பத்தில், நகோமிக்கு ரூத்துக்கும் சாப்பாடு இல்லாத நிலைமை. ஆனா இந்த நேரத்துல லட்சக்கணக்கான கடன் வாங்கி வச்சா என்னைக்கு தான் அடைக்கிறது? இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களில் தேவன் விரும்புகிற காரியம், we have to work hard. சாப்பாடுக்காவது நம்ம உழைக்கணும். சோம்பேறி குழுகுதென்று சொல்லி உளமாட்டானாம். அறுப்பின் காலத்துல பிச்சை கேட்டால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அவன் பொறுக்கி கொண்டிருந்தால் குனிஞ்சு ஒவ்வொன்றா பொறுக்கி போவாஸ் பார்க்கிறார். சில வசனம் இருக்குது 7ஆம் வசனத்துல கூட, 7ஆம் வசனம் தெளிவாக சொல்றது பாருங்க. அறுக்கிறவர்களுக்கு பிறகு அரிக்கட்டிலிருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளுகிறேன். களவாங்கலங்க, அதுவுமே பெருமிஷன் கேட்கிறார். தோட்டக்காரன்ட்ட வந்து, வயல்காரன்ட்ட வந்து ஒரு விண்ணப்பம் கேட்டு தான் பொறுக்கிறா. கீழே சிந்திரதான் எடுக்கிறேன், விற்க கொண்டு போறதல்ல. அப்ப சொல்றாங்க, அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள், காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிட்டு. குடிசை இங்கிருந்து போகும்போது சொத்துக்கள் சுதந்திரம்லாம் இருந்துச்சுங்க, திரும்ப வந்தபோது குடிசை, வறுமையாக்கப்பட்ட நிலைமை. ஆனா சொல்றாங்க ஒரு சாட்சி, காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் பொறுக்கி கொண்டிருக்கிறா. She was working hard from morning till evening. தயவு செய்து உழைக்க வேண்டிய காலத்தில் உழைங்க. போராட்ட காலத்தில் சோர்ந்து போய் படுத்து விட வேண்டாம். போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் பெரியது. அதுக்கு முன்னாடி உழைச்சிருங்க, அதுக்கு முன்னாடி வேலை செய்யுங்க. எறும்பை போல சுறுசுறுப்பாய் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கடினமான நேரத்தில் கூட சேர்த்து வச்சிருங்க. கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தால். அடுத்து பாருங்க 12ஆம் வசனம், உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த போராட்டமான காலத்திலையும் வேலை செய்தால் செய்கைகளுக்கு, அப்படின்னா போராட்ட காலத்தில் செய்கிற வேலைக்கும் தக்க பலனை கர்த்தர் தருவார். அர்த்தம். இப்போ தோட்டக்கார போவாஸ் நான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கேயே ஒரு காரியம் நடக்குது. போவாஸ் தெரிஞ்சு போச்சு கஷ்டப்பட்டவங்க. நகோமியுடைய மருமகள். அவன் பாருங்க 14ஆம் வசனம், பின்னும் போவாஸ் சாப்பிட்டு வேளையில் அவளை பார்த்து, நீங்க வந்து இந்த அப்பத்தில் புசித்து காடியிலே உன் துணிக்கை தோய்த்துக் கொள் என்றார். அவள் சாப்பிட்டுட்டு பாருங்க, அந்த வசனம் முடியும் போது அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். இந்த போராட்டமான காலம், தேவை, கஷ்டம், தரித்திரம் என்கிற போராட்ட காலத்தில் இருக்கிறதை வேஸ்ட் பண்ணாம எடுத்து வைக்கிற ஒரு ஞானம் இருந்தது. இல்லை, இன்னொரு விதத்தில் கற்றுக்கொள்ளணும்னா எதுக்கு திறமை எடுத்து வச்சாங்க? வீட்டில் தன்னுடைய மாமியார் இருக்கிறாங்க, அவங்களும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த உணவை நான் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மீதம் இருக்கிறத எடுத்து வைத்து வீட்டு போனதுக்கப்புறம் தன்னுடைய மாமியாருக்கு இதை கொண்டு கொடுத்தாள். இந்த சம்பவத்தில் நான் கண்ணீரோடு வாசிருக்கிறேன்.
நீங்க மாமியார் மருமகளுக்குள்ள இன்னைக்கு நமக்கு ஐக்கியம் இல்லாத நிலம்பை தான் இந்த வருகிற இந்த நாட்களில். தன் மாமியை கூட கவனிக்கிறாங்க, வயல்லையும் போய் பொறுக்கி கொண்டு வேலை செய்கிறா, சேர்த்து வைக்கிறா, கிடைச்ச சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு திருப்தி அடைந்த மீதத்தை தன்னுடைய மாமியாருக்காக. அதை 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 18ஆம் வசனம், தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். ஹல்லேலூயா. கையேந்த கர்த்தர் விட மாட்டார், கையேந்த கர்த்தர் விட மாட்டார். எலியா கேரித்தாற்று போதில் இருக்கிறாரு, காகம் வருது, காகங்கள் வருது, தண்ணி இருக்குது, கேரித்தாட்டில் வற்றி போய் விட்டது, காகம் வரல. கர்த்தர் சொன்னாரு, சாரி, அது விதவை இடத்துல போ. ஆண்டவரே, தேசம் முழுவதும் பஞ்சம், போராட்ட காலம், குறிக்கப்பட்ட போராட்ட காலம் இருக்குது. இப்ப எனக்கு குறிக்கப்பட்ட போராட்ட காலம், காக்கம் வரல, தண்ணி இல்ல, எங்க போவது? அப்ப எப்படி விதவை வீட்டுல சாப்பாடு இருக்கும்? அரண்மனையிலே சாப்பாடு இல்ல, விதவை வீட்டுல எப்படி இருக்கும்? அப்ப பாருங்க, ராஜா ஒபதியாவில் அனுப்பி பார்க்கிறாரு, எங்கேயாவது போய் பாரு, மிருகங்களுக்கு தண்ணி இருக்குதா? மிருகங்களுக்கு கூட அன்னைக்கு தண்ணி இல்லைங்க, தேசத்துல புல் இல்ல, அப்படிப்பட்ட பஞ்ச காலம் அங்கே. வேதத்தில் 13 வகையான பஞ்சம் இருக்கிறது. பல பஞ்சங்களை தேவன் குறிப்பிட்ட நேரத்தில் நடந்தது. யோசேப்பு காலத்தில் 7 வருடம் பஞ்சம் என்று சொன்னார். இது போராட்ட காலம், குறிக்கப்பட்ட போராட்ட காலம், பஞ்சத்தின் காலம். எலியா போய் சாரிபத் போய், அம்மா ஒரு இடம் குடுமா, கையேந்துகிற ஒரு நிலைமை இருந்தது. அதுக்கு பின்பதாக கர்த்தர் எலியாவை கையேந்த விட வைக்கல. எலியாவை கொண்டு அற்புதம் செஞ்சார். தாவீது விரக்தி அடைந்து சோர்ந்து போய் அங்கெங்கும் தன்னுடைய மாமாவுக்கு பயந்து ஓடுறாரு, சவுலுக்கு பயந்து. டேஸ்ல தேவாலயத்தில் போய் நின்று அந்த கூடாரத்தில் ஆசாரியன் கேட்கிற, ஏதாவது சாப்பிட்றதுக்கு உண்டா? அவர் சொல்றாரு, சமூகத்து அப்பம் தான் இருக்குது, இந்த சமூகத்து மேஜையின் அப்பம் தான் இருக்குது, அது ஆசாரியன் தான் சாப்பிடணும். ஆனாலும் கையேந்துகிற அன்றைக்கு தான் கடைசி நாள் தாவீது வாழ்க்கையில். சமூகத்து அப்பம் அது கொடுக்கப்பட்டது. அதுக்கு பின்பதாக கடைசி வரைக்கும் தாவீது கையேந்த விடல கர்த்தர். கூட இருந்தது யார் தெரியுமா? ஒடுக்கப்பட்டவங்க, நஷ்டப்பட்டவங்க, கடன் பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க தான். வேதத்துல பார்க்க முடியாது சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டாரு, கூட இருக்கிற கடன் பட்டவங்களும் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டாருன்னு பார்க்க முடியாது. அங்கேயும் ஓடிட்டு தான் அலைகிறாரு. ஆனாலும் கையேந்த கர்த்தர் விடல. கடினமாய் உழைங்க, சோர்ந்து போகாதீங்க, சுறுசுறுப்பா இருங்க, கஷ்டப்படுங்க, பல வேலைகளை செய்யுங்க, சாதிக்கணும், நீங்க வாழணும். கர்த்தர் அதுக்கு தான் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த காலத்துல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா வேற எந்த காலத்துல என்ன பண்ண முடியும்? அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். படிப்படியாய் உயர்வ கர்த்தர் ரூத்து கொடுத்தார். முதலாவது சிந்து நதை எடுத்தாள், அதாவது சிந்தினதை பொறுக்கி கொண்டிருந்தாள். அங்க ஏதாவது கிடக்குமா? நீ அப்படிப்பட்ட நிலைமை தான். சிந்தப்பட்டதையும் யாராவது பயன்படுத்தினதையும் யாராவது உபயோகப்படுத்தினதையும் தான் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் குறிக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தின் காலம். கூலிக்காரனுடைய நிழலை போல் இருக்கலாம். சோர்ந்து போவாதீங்க, இன்னும் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிந்தி விடப்பட்டதை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்வு கிடைக்குதுங்க. முதல்ல சிந்தனை தான் பிறக்கணும். அப்ப போவாஸ் சொல்றாரு, இவள் பிறக்குவதற்காக சிந்த விடுங்கள். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். ஒர்க் பண்ற உங்களை கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. ஐயோ எப்படி சிந்தி கிடக்கும், எல்லாமே நேர்த்தியா வேலை செய்யறாங்களே, எப்படி சிந்தி கிடக்கும், எப்படி எனக்கு கிடைக்கும்னு சொல்லி யோசிக்கலாம். முதல்ல கஷ்டப்பட்டு சிந்தி கிடக்கிறதெல்லாம் அங்க எங்கேயுமே புறக்குனாங்க. ஆனால் இப்பொழுது அவள் புறக்குவதற்காகவே சிந்த விடப்படுகிறது. தேவன் கொடுக்கிற உயர்வை பாருங்க. அதுல ஒருபடி எடுத்துட்டு போனா ஹல்லேலூயா. 23ஆம் வசனம், அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு
பொறுக்கி கொண்டே இருந்தாலுங்க தேவை உள்ள மட்டும். அப்படி என்றால் டைம் ஆஃப் ஒர்க்கிங், அலுவலின் நேரம். முதலாவது அழுகையின் நேரம், இரண்டாவது அலுவலின் நேரம், மூன்றாவது ஒரு நேரம் இந்த போராட்ட காலத்தில் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்கலாம். முதலாவது போராட்ட காலத்தில் நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்க. உன் தேவன் என் தேவன், கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். யூதாவுக்கு திரும்புங்க. போராட்ட காலத்தில் இரண்டாவது பண்ண வேண்டிய காரியம் ஒர்க் பண்ணுங்க, பொறுக்குங்க, மன்னாவை பொறுக்குங்க, வேலை செய்யுங்க. மூன்றாவது அதிகாரத்தில் a time of waiting, காத்திருக்கிற நேரம். மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லி விடுறாங்க மாமியார். 3ஆம் 4ஆம் வசனம் பாருங்க. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு உன் களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இருந்து அவன் படுக்கும்போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் உன் கால்கள் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவள் உனக்கு சொல்லுவான். செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லும் வரைக்கும் காத்திரு. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் எண்ணெய் பூசி அபிஷேகத்தை காண்பிக்கிறது, வஸ்திரத்தை மாற்றி நற்குணங்களை காண்பிக்கிறது. நீ குளித்து சுத்தமாக்கப்படுவதை காண்பிக்கிறது. இந்த குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் தேவன் ஞானத்தை கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கிற நேரம். ஆண்டவருடைய மீறுதலை மன்னிங்க, என்னுடைய குறைகளை மன்னிங்க. நம்மை நாமே நிதானித்து அறிகிற ஒரு நேரம். அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க, எண்ணெயை பூசுங்க, களத்துக்கு போங்க, தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிற நேரம். அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி வசனம், அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. என்னவாய் முடியும் என்று சொல்லி அறியும் மட்டும் பொறுத்திரு. இந்த போராட்டத்தின் காலம் என்னவாய் முடியும் என்று சொல்லி அறியும் மட்டும் காத்திரு, பொறுத்திரு. டைம் ஆஃப் வெயிட்டிங், காத்திருக்கிற ஒரு நேரம். நெடுங்காலமாய் காத்திரத்தில் இருதயத்தை இலக்கம் பண்ணும் தான். 38 வருஷமாய் வியாதி கொண்ட மனுஷன் பெதஸ்தா குளத்து பக்கத்தில் 38 long years he was waiting. தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார் என்று சொல்லப்பட்டுகிறது. வெயிட்டிங் இஸ் ஓவர். காத்து கொண்டிருங்க. அருமையான வசனம் இருக்கிறது. If a man dies, shall he live again? All the days of my heart service I will wait. யோபு சொல்றார், குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலத்தில் மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. திடமனதாக இருந்த கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. காத்திருக்கிற நேரம். காத்துருங்க. அவர் பண்ற வரைக்கும் காத்துருங்க. எது வரைக்கும் தட்டணும்? திறக்கிறது வரைக்கும் தட்டுங்க. எது வரைக்கும் கேட்கணும்? கர்த்தர் பேசுறது வரைக்கும் கேளுங்க. எது வரைக்கும் தேடணும்? கண்டு கொள்றது வரைக்கும் தேடுங்க. காத்து கொண்டிருங்க. அதிக நேரம் காத்திருக்க அதிக அளவு கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அடுத்த நேரம் உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் நம் வாழ்க்கையில் அடுத்த எப்படிப்பட்ட நேரத்தை வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற குறிக்கப்பட்ட காலத்தில் நாம் குறிக்கப்பட்டதை செய்தால் கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற இன்னும் குறிக்கப்பட்ட காலத்தில் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வாராக. இந்த நேரம் என்ன தெரியுமா? அமர்ந்திருக்கும் நேரம். Therefore humble yourself under mighty hand of God, that he may exalt you in due time. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்றால் அமர்ந்திருங்கள். தேவையில்லாத முடிவு எடுக்கல. இச்சைக்குரிய காரியத்துக்கும் ரூத்து போகாம மாமியார் சொன்னபடி பொறுமையாய் அமர்ந்திருந்தால். 4ஆம் அதிகாரம் டைம் ஆஃப் வெட்டிங், ஒரு உயர்வின் நேரம், திருமணத்தின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம். அன்புக்குரிய தேவ சபையே, குறிக்கப்பட்ட ஒரு போராட்ட காலம் என்று சொல்லி இன்னைக்கு செய்தியை கேட்டோம். ஏன் இன்னவாய் நடக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம்? ஏன் இப்படி நடக்கிறது?
ஏன் நான் இன்னும் மண்ணாவே இருக்கிறேன், ஏன் இன்னும் திரிகளை நான் இருக்கிறேன், ஏன் இன்னும் இந்த மண்ணு கெட்டு போய் விட்டது, ஏன் என்னை புடம்பிடுறாங்க, ஏன் என்னை நெருப்புல போடுறாங்க, ஏன் அடிக்கிறாங்க. அவருடைய கை அடிக்கிறது, அவர் அடிக்கிறார், காயம் படுத்தி காயத்தை கட்டுகிறார். இந்த போராட்டத்தின் நேரம் காயப்படுத்துகிற நேரமா இருக்கலாம், இந்த குறிக்கப்பட்ட காலம் அடிக்கிற காலமா இருக்கலாம். நம்மை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, உருவாக்க, ஆசீர்வதிக்க, பலப்படுத்த, நம்மை உயர்த்த. ரூத்துடைய காரியத்தில் பார்த்தோம், டைம் ஆஃப் வீப்பிங், அழுகையின் நேரம். இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் டைம் ஆஃப் ஒர்க்கிங், அலுவலின் நேரம். மூன்றாவதாக டைம் ஆஃப் வெயிட்டிங், அமர்ந்திருக்கும் நேரம். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் பாரப்படுத்திங்களோடு கூட பேச வைத்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு வேளை எனக்கு நல்ல காலமே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மாட்டியிருக்கிறேன், காலங்களை குறித்து சோர்ந்து போய் எப்பொழுது எனக்கு நல்ல காலம் வரும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். இதுவுமே கர்த்தர் வைத்திருக்கிற காலம்தான். எல்லாவற்றிற்கும் காலம் இருக்கிறது. கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. அப்படியே ஜெப நிலைமைக்குள்ளாய் வாங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களும் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்கிற ஞானம் தாரும். இந்த காலத்தில் உமக்காய் வாழ ஒர்ப்பண கிருபை தாரும். உம்மை பற்றிக்கொள்ள கிருபை தாரும். காத்திருக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Sometimes the bad times in our life put us on a direct path to the very best time of your life. சில நேரங்கள் பிரச்சனைக்குரிய நேரம், போராட்டத்தின் நேரம் உங்களை நல்ல ஒரு ஆசீர்வாதமான நேரத்திற்குள்ளாய் நேரடியாய் கொண்டு போகிறது. Always in life bad times will lead to great times. எப்பொழுதும் சில போராட்டத்தின் நேரம் உங்களை ஒரு உயர்ந்த பெரிய நேரத்திற்குள்ளாய் கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. நாட்களை என்னும் அறிவு எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறாராம். நீங்கள் கர்த்தருடைய நேரத்தில் இருக்கிறீங்க, கர்த்தருடைய காலத்தில் இருக்கிறீங்க. சோர்ந்து போக வேண்டாம். கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் இருக்கிறார். கலங்கி போக வேண்டாம். உங்கள் காத்திரத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம். பிரயாசத்திற்கு எடுக்கிற வேலைக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கூலிக்காரன் நாளை போல ரூத் ஒவ்வொரு நாளும் காலை முதல் சாயங்காலம் மட்டும் பொறுக்கி கொண்டிருந்தாங்க. முதலாவது விழுந்து கிடந்ததை பொறுக்கினாங்க, இரண்டாவதாக சிந்த விடப்பட்டதை பொறுக்கினாங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக 6 படி, 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 6 படி வார்கோதுமைய அளந்து போட்டு கொடுத்து விடுற, அளந்து போட்டு கொடுக்க அளவுக்கு 6 படி உயர்வு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முழு தோட்டத்திற்கும் வயலுக்கும் சொந்தக்காரியாய் மாறுகிறார். உயர்வு இருக்கிறது. கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். ஒரு பலத்த கரத்தில் அடங்கிருங்க. ஹல்லேலூயா. Never forget 3 type of people in your life. உங்கள் வாழ்க்கையில் 3 நபரை நீங்க மறந்துடாதீங்க. Who help you in your difficult time. உங்களுடைய போராட்டத்தின் நேரத்தில் உதவி செய்தவர்களை ஒருபோதும் மறக்காதீங்க. Who left you in your difficult time. போராட்டத்தின் நேரத்தில் உங்களை விட்டு போனவங்களை ஒருபோதும் மறக்காதீங்க. Who put you in the difficult time. உங்களை போராட்ட காலத்துக்குள் போட்டவர்களை மறக்காதீங்க. போராட்ட காலத்தில் உங்களை தாங்குகிறவரை எப்பொழுதும் நினையுங்கள், 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 நினையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாகரபந்தனோ தியாந்தா லகதரமா. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவனோடு கூட பேசினார் என்று சொல்றவங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, காலத்தை குறித்து தான் ஒரு சிந்தையை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்து பேச வச்சீங்க. உம்முடைய வார்த்தை நான் பேசியிருக்கிறேன். ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இது சம்பவிக்கிறது, இப்படிலாம் நடக்கிறதே, எனக்கு எப்பொழுதும் மாறுதல் வரும் என்று சொல்லி குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது போல
குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. ரூத்துடைய வாழ்க்கையில் உயர்வு வந்தது போல வருவதாக, யோபுடைய வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது போல வருவதாக இயேசுவின் நாமத்தில். குறிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் சோர்ந்து போகாமல் தேவனுக்காய் காத்திருக்க, உம்முடைய நேரத்திற்காய் காத்திருக்க, உம்முடைய செயலுக்காய் காத்திருக்க, அதிகமாய் உழைக்க, உம்மை பற்றிக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடு. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மை கிருபை எப்பொழுதும் தொடர்ந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தடைகள் மாறி இணைந்து சபையை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை சமாதானம் எப்பொழுதும் இவர்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தீமைக்கத்தர் விலக்கி காக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிரயாணம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், வேலைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல தெளிவான சாட்சி சபையில வந்து சுலத்த கலவிற்கத்தர் அற்புதங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். God bless you. God be with you. Thank you.